என்னை வந்து சிறையில் போடுறாங்க. ம். ஒரு 5 மாதம் சிறையில் இருந்தேன். ம். நான் இருந்த அந்த ஹெச்எஸ் சொல்லுவாங்க, ஹை செக்யூரிட்டி பிளாக். அதில் தான் ஞானசேகரன் இருந்தார். ஓ. ஒரு முக்கியமான நபர்கள்லாம் அதில் போட்டு வைப்பாங்க. யார் அந்த சார் யாருன்னு கேட்டிங்களா? சொல்கிறேன். ம். அப்போது அதில் அவர் இருந்தார். நான் போன உடனே மறுநாள் காலைல பார்த்தா அவர் அங்கே இருந்தாங்க. எங்கள் பக்கத்து ஏரியா தான். வரைக்கும் அவர்கிட்ட பழக்கம் இல்லை. நான் அந்த பேரை நம்ம கேள்விப்பட்டதில்லைன்னு வச்சுங்க. ஏன்னா பல காலநிலைகளில் ஞானசேகரனுக்கு எதிராக பல விஷயங்களையும் நான் பேசியிருக்கிறேன். அதால் அவன் பேரில் ஒரு கோபம் இருக்கும்ல. அந்த கோபத்தில் ஒரு 10-15 நாள் அவன் பக்கமே திரும்புதில்லை, பேசுறதில்லை. பக்கத்து ரூம் தான். பக்கத்து ரூம் ஒரு 3 ரூமு. அந்த 4 ரூமில் இருந்தவங்களும் ஒரு பெரிய நபர்கள் தான். பேசலை. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு இறுக்கமாக இருக்க முடியாதுல்ல. ஒரே இடத்துல டிவி பார்ப்போம், ஒரே இடத்துல சாப்பிடுவோம், ஒரே இடத்துல டீ வாங்குவோம். அப்படின்னு இருக்கும்போது லைட்டாக ஒரு பழக்கம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அந்த நாங்கள் இருந்த பிளாக்கில் வந்து ஒரு 4-5 அயர்லாண்டு இருப்பாங்க. மிச்சம் தமிழ்காரங்க ஒரு 4-5 பேர். அப்போ நாங்கள் 4-5 பேரும் ஒன்றா சாப்பிட்றது, போகிறது, வர்றது. அந்த பழக்கம் நான் பல முறை அவர்கிட்ட அப்படி லைட்டாக கேட்பேன். யார் வந்து அதை உண்மையை சொல்லுவா? யாரும் சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஞானசேகரன் உண்மையை சொன்னாலும் ஆபத்து, பொய்யை சொன்னாலும் ஆபத்துன்ற கண்டிஷனில் இருக்கிற நபர். அதனால் அப்படி இருந்தோம். அதுக்கப்புறம் நான் பல சந்தர்ப்பங்களில் அப்படி லைட்டாக மற்ற கதைகளை பேசுவோம். திமுகவில் மற்ற விஷயங்களை பேசுவேன் தவிர இதை நான் நேரடியாக கேட்டாலும் அவர் சொல்ல மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அதையே நம்ம போய் அதை ஒரு தர்ம சங்கடத்தில் உள்ளாக்குவானே அப்படின்னு நான் அதை கேட்டதில்லை. அதுக்கப்புறம் குண்டாஸ் இருந்துட்டு அவர் போயிட்டார். அப்புறம் அவர் போனால் ஒரு மாதம் கழித்து நான் வெளில வந்தேன். அதுக்கப்புறம் நான் இது இப்படியே இருக்குது. இப்போ வந்து போன ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து சிறையில் தாக்கிட்டாங்க. மூச்சு பேச்சு இல்லாமல் நடுஇரவில் வந்து அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் எனக்கு ஒரு சோர்ஸ் மூலிமா வந்தது. சரி, எனக்கு சொன்னவங்க அவர் நோ மோர்ன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்ற மாதிரி எனக்கு தகவலை சொன்னாங்க. நான் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னா இல்லை ஒரு ரொம்ப நேரம் நிறைய பேர் சேர்ந்து அடித்தாங்க காவலர்கள் ஒரு அதிகாரி தலைமையில். ஆம்புலன்ஸில் கூட்டி போகும்போதே ஒன்றும் மூச்சு பேச்சு இல்லை, தூக்கிட்டு தான் போனாங்கன்னு சொன்னாங்க. சரி, அப்போ இவ்வளோ கேட்ட பிறகு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ருக்கோம், நல்ல விஷயங்கள். நான் ஒரு இது தானே நட்புன்றதை தாண்டி எல்லாம் ஒன்றா வாக்கிங் போயிருப்போம், வந்திருப்போம். ஒரே பிளாக்கில் இருப்போம், ஒருத்தன் முடிஞ்ச ஒருத்தன் பார்க்காம இருந்திருக்க முடியாதுல்ல. அப்படின் போது நான் வந்து நேராக ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு போனேன். சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போனேன். என்னை பார்க்க அங்கே அலோவ் பண்ணலை. அப்புறம் நான் அங்கே இருக்கிற காவலர்கிட்ட ஏங்க அவன் உயிரோடு இருக்காரா இல்லையா அதை மட்டும் சொல்லு.